நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக ஒரு வேத பகுதி நாம் தியானித்து ஜெபிப்போம். எசேக்கியேல் 6ஆம் அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறதாவது: நீ உன் கையில் அடித்து உன் காலால் தட்டி இஸ்ரவேல் வம்சத்தாருடைய சகல பொல்லாத அருள்பொழி நிமித்தமும் ஐயோ என்று சொல். அவர்கள் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் விழுவார்கள். தூரத்தில் இருக்கிறவன் கொள்ளை நோயால் சாவான், சமீபத்தில் இருக்கிறவன் பட்டயத்தால் விழுவான். மீதியாயிருந்து முற்றுகை போடப்பட்டவன் பஞ்சத்தால் சாவான். இப்படி அவர்களில் என் உக்கிரத்தை தீர்த்து கொள்வேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ உன் கையில் அடித்து உன் காலால் தட்டி இஸ்ரவேல் வம்சத்தாருடைய சகல பொல்லாத அருவருப்புகள் நிமித்தமும் ஐயோ. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும்னு சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அதிகமான ஆசை உண்டு. என்னையும் சேர்த்துதான். இந்த பூமியில வாழ்ற வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் மட்டும்தான் இந்த கடைசி காலத்துல நம்ம தப்பித்து கொள்ள முடியும். பிசாசு எந்த பக்கம் திரும்பினாலும் நேரத்தை வேஸ்ட் பண்றதுக்கு பலவிதமான பாவங்களை விதைச்சு வச்சிருக்கான். சில குடும்பத்துல என்ன நினைப்பாங்க அப்படின்னா, கொரோனா நேரத்துல நாங்க நல்ல ஜெபம் பண்ணோம், குடும்பமா தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்தோம், குடும்ப ஜெபம் இருந்துச்சு, கையில பைபிள் எடுத்து வாசித்தோம். ஆனா இன்னைக்கு தேதியில நாங்க உலகத்துக்குள்ள கடந்து போயிட்டோம், பணம் சம்பாதிக்க போயிட்டோம், உலகத்துக்குள்ள போயிட்டோம். தேவனுக்கு நாங்க நேரம் கொடுக்கல, தேவனுடைய சமூகத்துல நாங்க இல்லை அப்படின்னு சொல்லி இருதயத்துக்குள்ளே நிறைய குடும்பத்துல இருக்கு, வெளியே தெரியாது. 5 வருஷம் முன்னகுட்டி தேவனை எப்படி தேடணும், கையில பிள்ளைகள் பைபிள் எடுத்து வாசித்தாங்க, பையன் கையில பைபிள் எடுத்து வாசித்தான், வீட்டுல குடும்பமா உட்கார்ந்து இருந்தாங்க, தேவன் ஒருவர் உண்டு என்று யோசித்தாங்க, தேவனை அறிந்து கொள்ளுன்னு சொல்லி கையில பைபிள் எடுத்தாங்க, முழங்கால் போட்டு தன் பாவத்தை அறிக்கை செய்தாங்க, இனிமேல் நான் உமக்காக வாழ்வேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணினாங்க, உமக்கு பிரியமில்லாமல் செய்த பாவங்களை மன்னிங்கன்னு சொல்லி எத்தனையோ குடும்பத்துல திறப்புல நின்றாங்க. ஆனா இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த அளவுக்கு தள்ளி போயிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கும்போது, 24 மணி நேரம் செல்போன் ஆன்லயே இருக்கு, 24 மணி நேரமும் இந்த உலகத்துக்குள்ள காரியத்தை யோசிக்கிறதுக்கு, தூங்கி எந்திரிச்சா நைட்டு பகல்னு சொல்லி ஒவ்வொரு நேரத்துக்கும் கையில் இருக்க செல்போன் பல மெத்தட்ல யூஸ் பண்றாங்க. ஆனால் தேவனுடைய சமூகத்திலே எந்த அளவுக்கு காத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பிரச்சனை வரும்போது தேவனுடைய சமூகத்துக்கு ஓடி வராங்க, ஞாயிற்றுக்கிழமானா சர்ச்சைக்கு கிளம்பி போயிருந்தாங்க. ஆனா மற்ற 6 நாட்கள் கர்த்தருடைய சமூகத்திலே, கர்த்தருடைய பாதபடியிலே, கர்த்தரு பிரியமானபடி உலகத்துள்ள காரியத்தை வெறுத்து தேவனு பிரியமானபடி வாழ்ந்தோமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒரு சின்ன கேள்வி கேட்டால் நிறைய குடும்பத்துல சந்தேகம் வந்துடும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பிரதர் 5 வருஷம் முன்னாடி முடிஞ்சிட்டல பிரதர், இப்போ நாங்கள் நல்லா இருக்கிறோம் பிரதர், எங்கள் குடும்பம் நல்லா இருக்கு பிரதர் அப்படிம்பாங்க. சில குடும்பத்தில் பஞ்சம் இருக்குது அப்படிம்பாங்க, சில குடும்பத்தில் கொரோனா நேரத்தில் எங்கள் ஃபேமிலியில் இறந்து போயிட்டாங்க அப்படிம்பாங்க. இப்படி நம்ம ஒன்றா சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு தேதியிலே தேவன் எதை தெரியுமா எதிர்பார்க்கிறார்? மனந்திரும்பலுக்கேற்ற கனிகள். அந்த மனந்திரும்பலுக்கேற்ற கனிகள் கொடுக்கணும் அப்படின்னா தீமையை வெறுக்கணுமா? தீமை வெறுத்து கர்த்தருக்கு பயந்து அந்த பூமியில கொடுக்கப்பட்ட அந்த கொஞ்ச காலம், இங்க நம்ம ரொம்ப வருஷம்லாம் வாழலாம் முடியாது, காலம் கடைசியா இருக்கு.
ஒவ்வொரு நாளுமே கர்த்தருடைய கிருபையினால மட்டுமே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இது கடைசி காலம், ஆபத்து நிறைந்த காலம். யாரை விழுங்கலாமோ என்று சத்துரு வகை தேடி கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு நாளும் நம்ம கண்களுக்கு முன்பாக சத்துரு வலைய விரிச்சு கொண்டே இருக்கிறான். எப்படியாவது ஜனங்களை பாவத்துக்குள்ள தள்ளிடணும். சகல பொல்லாப்பு என்று எழுதப்பட்டிருக்கு. சகல பொல்லாத அருவருப்பு. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பொல்லாத காரியம் இருக்குமானால், அருவருப்பான காரியம் இருக்குமானால் ஐயோ என்று சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா கர்த்தருக்கு பிரியமானபடி ஒரு மனுஷன் வாழ ஆரம்பிச்சாச்சு அப்படின்னா அங்க பொல்லாப்பு இருக்காது, அருவருப்பு இருக்காது, ஆசீர்வாதம் இருக்கும், சமாதானம் இருக்கும். இன்னைக்கு ஒரு குடும்பத்துல பொல்லாப்பு இருக்கு, அருவருப்பு இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள ஆசீர்வாதமும் இல்லை, சமாதானமும் இல்லை. நான் சொல்றது நல்ல கிளியரா புரியும். ஒரு வீட்டில் ஆசீர்வாதம் இருக்கு, சமாதானம் இருக்கு அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள பொல்லாத காரியம் இல்லை, அந்த வீட்டில் அருவருப்பான காரியம் இல்லை. ஒரு வீட்டில் பொல்லாத காரியம் இருக்கு, அருவருப்பான காரியம் இருக்கு அப்படின்னா அங்க ஆசீர்வாதம் இருக்காது, சமாதானம் இருக்காது. இதுதான் இந்த கடைசி காலம். இதை ஏன் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, நம்ம கூட இருக்கிறவங்க யாரு, நம்ம யார்கிட்ட பழகுறோம், அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, இது எல்லாமே கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். எதனால நம்ம வாழ்க்கையில ஒரு பஞ்சம் வருது, ஒரு நஷ்டம் வருது, ஒரு தோல்வி வருது, ஒரு ஃபெயிலியர் வருது, நம்ம யார்கிட்ட பழகிட்டு இருக்கோம்? பரிசுத்தவான்களோடு பழகும்போது நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கு. பக்கத்துல இருக்க சர்ச்சில் போய் மணிக்கணக்கா ஜெபம் பண்ணும்போது நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கு. ஆனால் தேவையில்லாத ஒரே ஒரு ஃப்ரெண்டு, தேவையில்லாத ஒரே ஒரு நபர், தேவையில்லாத ஒரே ஒரு குடும்பம் தேவையில்லாத காரியங்களை போய் சிக்கிக்கொள்ளும் போது அவங்களோட வாழ்க்கை எல்லாமே குழப்பத்துக்குள்ளேயும் மன குழப்பத்துக்குள்ள போயிடுறாங்க. அது மாத்திரம் இல்லை, அதுக்கு பின்னாடி நிறைய இருக்கு. அதுக்கு பின்னாடி வேதனை இருக்கு, கண்ணீர் இருக்கு. எப்படின்னு பார்க்கும்போது, நான் ஒரு மனுஷனை நம்பினேன், நான் ஒரு குடும்பத்தை நம்பினேன், அவங்கள நம்பினேன், அவங்க என்னைய துரோகமா என்னை ஏமாத்திட்டாங்க, நான் ஏமாந்துட்டேன். இப்படி நிறைய சொல்லலாம். இதை ஏன் சொல்லித்தரேன் அப்படின்னா, சகல பொல்லாத அருவருப்புகளின் நிமித்தம் ஐயோ. நம்ம கூட இருக்கிற நபரா இருந்தாலும் சரி, இல்லை நம்மளுடைய வாழ்க்கையிலே பொல்லாப்பு இல்லை அருவருப்பு, இந்த ரெண்டே பாயிண்ட் தான் இன்னைக்கு செய்தி. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில 24 மணி நேரம் வாழ்க்கையிலே பொல்லாப்பு இல்லை அருவருப்பு, அருவருப்பு இருந்துச்சுன்னா தேவனுடைய ராஜ்யத்துல நம்ம பிரவேசிக்க முடியாது. பொல்லாப்பு இருந்துச்சுன்னா ஆசீர்வாதம் இருக்காது. பொல்லாப்பு இருக்கும்போது அங்க பொல்லாத ஆவி என்ட்ராயிருவான், அருவருப்பு இருக்கும்போது அசுத்தாவி என்ட்ராயிரும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஏன் தேவனுடைய உக்கிர கோபம் வெளிப்படுது, ஏன் பட்டயத்துக்கு ஒப்பு கொடுக்கார், ஏன் பஞ்சத்துக்கு ஒப்பு கொடுக்கார், ஏன் கொள்ளை நோய்க்கு ஒப்பு கொடுக்கார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஒரு பொல்லாத ஒரு பாவத்துக்குள்ள இருக்கும்போது, ஒரு அருவருப்பான காரியத்திலே ஈடுபடும் போது அங்க பொல்லாத ஆவியும் அசுத்த ஆவியும் அருவருப்பான ஆவிகளும் வரும்போது அவனுடைய வாழ்க்கையில இருக்கிற ஆசீர்வாதத்தை திருடிடுவான். சேர்த்து வச்ச எல்லா பொருள்களும் அங்க எல்லாமே காணாம போயிடும். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஏன் பஞ்சத்தினால ஏன் சாகுறான், ஏன் கொள்ளை நோயினால ஏன் சாகுறான், ஏன் பட்டயத்தினால சாகுறான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பொல்லாத காரியம் இருக்குமானால், அருவருப்பான காரியம் இருக்குமானால் அங்க பிசாசுடைய கிரியைகள் இருக்கு. அதனாலதான் அந்த இடத்துக்குள்ளே நஷ்டம், மரணம், தேவனுடைய கோபம் இதெல்லாம் என்ட்ராகுது. எப்போதுமே கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு வசனத்தை எடுத்து நம்ம தியானிக்கும் போது, ஆனா இந்த வசனத்தின் மூலியமா நமக்கு என்ன காரியம் அப்படின்னு சொல்லி ஒருவேளை யாராவது நீங்க யோசித்தால், வீட்டுல 4 பேர் தானே இருக்கிறோம், இல்ல 6 பேர், இல்ல 2 பேர். சில குடும்பத்துல தான் தனியா ஒரு நபரா இருப்பாங்க. எத்தனை பேர் இருந்தாலும் சரி, வீட்டுல அது செல்போனா இருக்கலாம், இல்ல டிவியா இருக்கலாம், எவ்வளவு நேரம்
நம்ம நேரத்தை திருடுது. அதில் கையில் பைபிள் எடுத்து வாசித்திருக்கலாம், முழங்கால நின்று ஜெபம் பண்ணியிருக்கலாம், தேவனை தேடி இருக்கலாம். தேவனை தேடும்போது ஏனோக்கே போல நம்ம தேவனோடு சஞ்சரிக்கும் போது நம்ம மறுரூபமாக்கப்படுகிறோம். அப்போ கடைசி காலம், கிருபையின் காலத்திலே புத்தியுள்ள கன்னியா இருக்கும்போது கர்த்தருடைய வருகையில நம்ம போக முடியும். கர்த்தருடைய வருகையில நம்ம போகணும் அப்படின்னா விழித்திருந்து ஜெபிக்கிற சந்ததியாக காணப்படணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா உலகத்துள்ள காரியத்தை எல்லாம் வெறுக்கணும். உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. உலகத்தை திரும்பி பார்த்தால் பொல்லாத காரியம்தான் நிறைய இருக்கு. அதனால இந்த இரவு நேரத்திலே இந்த 2 வசனத்தை நம்ம தியானிக்கும் போது நம்ம எப்படி அதை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா, வசனம் இப்படி தெளிவா எழுதப்பட்டிருக்கு. காலம் கடைசியா இருக்கு. கிருபையின் காலத்திலே வாழ்றோம். அப்படி வாழும்போது நான் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து நான் நித்திய ஜீவனுக்கு போகணும்னு சொல்லி நான் முடிவெடுக்கும் போது விட வேண்டிய காரியத்தை விட்டு வெறுக்க வேண்டிய காரியத்தை வெறுத்து, விக்கிரகம் அருவருப்பு, இன்னுமா விபச்சாரம், இப்படி எல்லாமே உள்ள என்ட்ராயிரும். அதனால பொல்லாத அருவருப்பு என்று எழுதப்பட்டிருக்கு. சகல பொல்லாத அருவருப்பு. அப்ப சகல விதமான பொல்லாத அருவருப்புகள் தான் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது எல்லா பாவ லிஸ்ட் ஃபுல்லா உள்ள வந்துடும். ஒரு மனுஷன் பாவத்துல இருக்கும்போது பிசாசு தொடர்றான். பாவம் செய்யும்போது ஆத்துமா சாகும். பாவம் செய்யும்போது நம்முடைய ஆசீர்வாதத்தெல்லாம் பிசாசு திருடிடுவான். பாவம் செய்யும்போது பாவ கயிறுனாலே கட்டப்பட்டிருப்பான். பாவம் செய்யும்போது ஜெபம் பரலோகத்துல போகாம தடையா இருக்கும். பாவம் செய்யும்போது ஒரு வியாதியிலையோ ஒரு படுத்த படுக்கையிலையோ இருப்பான். பாவம் செய்யும்போது பஞ்சத்துல இருப்பான். பாவம் செய்யும்போது கர்த்தரை விட்டு தள்ளி போய் ஒரு பொல்லாத காரியத்துல ஈடுபட்டு இருப்பான். ஐயா, இந்த இரவு நேரத்துல செய்தி என்னையா அப்படின்னா, இந்த வசனத்தை ஒரு பக்கம் நான் பேசிட்டேன், இன்னொரு பக்கம் நம்ம யோசிக்கணும் அப்படின்னா, உலகத்துள்ள எல்லா காரியத்தையும் வெறுக்கணும். மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம பார்க்கிற காரியங்கள் அது மாயான காரியமா, அது பொய்யான காரியமா? சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. மனுஷன் வேஷமாகவே தெரிகிறான். வேஷம் போடுற மனுஷனை நம்பி பொய்யான மாயை நம்பி கர்த்தரை விட்டு வழி விலகும் போதுதான் தேவனுடைய தண்டனைக்குள்ள ஒரு மனுஷன் போகிறான். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே சர்ப்பத்தினுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது சாபத்துக்குள்ளே தள்ளப்படுறாங்க. இந்த கடைசி காலத்திலே மனிதன் மூலியமாக பொல்லாத சர்ப்பம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தந்திரமான யோசனை, வஞ்சிக்கிற காரியங்கள், குடும்பத்தை எப்படியாவது ஏமாத்திடணும், எப்படியாவது நாசம் பண்ணிடணும், எப்படியாவது அழிச்சிடணும். இதெல்லாம் என்ன குணம் அப்படின்னா சர்ப்பத்தினுடைய குணங்கள். ஒரு குடும்பத்திலே ஆவியில இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க முதல்ல பரிசுத்தமா இருப்பாங்க, அவங்க முதல்ல நீதிமானா இருப்பாங்க, அவங்க முதல்ல உண்மையா இருப்பாங்க, அவங்க தேவனோடு தொடர்புல இருப்பாங்க, அவங்க மனம் திரும்பி வாழ்ந்துட்டு இருப்பாங்க, தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விட்டு தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளா வாழ்ந்துட்டு இருப்பாங்க, கனி கொடுக்கிற பிள்ளைகளா இருப்பாங்க, கர்த்தருக்கா வாழ்வாங்க, பக்தி வைராக்கியமா இருப்பாங்க, தேவனுக்கா வேறு பிரிக்கப்பட்ட ஜனமா இருப்பாங்க. இப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில உள்ள கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சாட்சி நிறைய இருக்கு. பரிசுத்த ஆவியானவர் சத்தத்தை கேட்பாங்க, பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துவார். கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இந்த இரவு நேரத்தில் செய்தி கேட்கிறீங்களோ 24 மணி நேரத்துல கர்த்தருக்காக தான் வாழ்றோமா? யாருக்காக வாழ்றோம்? ஏன் வாழ்றோம்? எதுக்கு வாழ்றோம்? சும்மா கடமைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? செத்தா நியாய தீர்ப்பு இருக்கு, எல்லாரும் அங்க போய் நிக்கணும். அதனால இந்த பூமியில வாழ்ற காலத்துல
நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, எனக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கு? நான் கர்த்தருக்கு பிரியமானபடி தான் வாழ்றேனா? அதை கொஞ்சம் யோசித்து பார்த்தால் எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ உன் கையில் அடித்து உன் காலால் தட்டி இஸ்ரவேல் வம்சத்தாருடைய சகல பொல்லாத அருள்பொழி நிமித்தமும் ஐயோ என்று சொல். அவர்கள் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் விழுவார்கள். தூரத்தில் இருக்கிறவன் கொள்ளை நோயால் சாவான். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பொல்லாத அருவருப்பான காரியம் இருக்குமானால் வசனத்தின்படி என்ன தண்டனை? தூரத்தில் இருக்கிறவன் கொள்ளை நோயால் சாவான். சமீபத்தில் இருக்கிறவன் பட்டயத்தால் விழுவான். மீதியா இருந்து முற்றுகை போடப்பட்டவன் பஞ்சத்தால் சாவான். இப்படி அவர்களில் என் உக்கிரத்தை தீர்த்து கொள்வேன். சரி, இந்த வசனத்தை நம்ம வாசித்தோம், தியானிச்சோம். இதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்? வசனம் சத்தியம். இந்த வசனத்தின்படி மனம் திரும்பும் போது கிருபையின் காலத்துல ரட்சிக்கப்படுகிறோம். எனக்காக இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்தை, என்னுடைய அக்கிரமத்தை, என்னுடைய மீறுதல்கள், என்னுடைய தலைமுறை சாபம், என்னுடைய தரித்திரம், என்னுடைய நோய்கள், என்னுடைய துக்கம், என்னுடைய மீறுதல் எல்லாவற்றையும் தாமே சிலுவையில சுமந்தார். என் பாவத்துக்காக தான்ப்பா நீங்க சிலுவையில, எனக்காக தான்ப்பா அடிக்கப்பட்டீங்க, நொறுக்கப்பட்டீங்க, துப்பப்பட்டீங்க, எல்லாவற்றையும் சகித்து கொண்டீங்கப்பா. நம்முடைய பாவங்களுக்காக வேத வசனத்தின்படி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நாம் ஆராதிக்கிறோம். தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுகிறான். தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடணுமா இரக்கம் பெற வேண்டும் என்றால்? அப்ப ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், தீர்காயுசோடு வாழணும், சுகம் பலன் ஆரோக்கியம் வேணும் அப்படின்னா விலக வேண்டிய காரியம் என்னன்னு சொல்லி நிதானமா யோசித்தால் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். ஒரு மனுஷனோட வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் எதெல்லாம் இருக்கோ அதனாலதான் அந்த மனுஷனுக்கு பிரச்சனை. அதை உணர்ந்து கொண்டால் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நைட் நேரத்துல ஒரு வாக்குத்தத்தை எடுத்து அழகா தியானிச்சு ஜெபம் பண்ணிடலாம். ஆனா எத்தனையோ குடும்பத்திலே வியாதினாலே படுத்திருக்காங்க. எத்தனையோ குடும்பத்திலே கஷ்டம், நஷ்டம், தரித்திரம், பஞ்சம், தூங்கும்போது கெட்ட சொப்பனங்கள், நைட் நேரத்துல தூக்கம் வரல, நைட் நேரத்துல கண்ணீர் வடிக்கிறாங்க. இதுக்கு பின்னாடிலாம் என்ன இருக்கு என்பதை வசனத்தின் மூலியமாக ஒரு மனுஷன் அறிந்து கொண்டால் தேவையில்லாத சுபாவங்கள் மாறிடும், எண்ணங்கள் மாறிடும், எல்லாமே மாறிடும். ஹல்லேலூயா. ஜெபிப்போமா, சின்ன ஜெபம் பண்ணி முடிப்போமா? இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. இந்த இரவு நேரத்தில் எங்களை தாழ்த்திரோம்ப்பா, அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இணைந்துக்கிற குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களோட வாழ்க்கையில் எங்கெல்லாம் குறை இருக்கும் எல்லா குறைகளெல்லாம் மன்னித்து இன்பமான தூக்கம் தாங்க வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. அதிகாலைகளிலே துதிக்கிற துதியோட எலும்பகத்தை கிருபை செய்யுங்க. உங்க சமூகத்துல கண் விழிக்க கதை கிருபை செய்யுங்க. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கத்திர வேலை இடைத்து ஆசிடுங்க. அப்பிரோஜனமான ஊழியக்காரப்பா, நைட் ஷிஃப்ட்ல இருக்காங்க, நைட் நேரத்தில் வேலை பார்க்காங்க, எல்லாரையும் கத்திர வேலை இடைங்க. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க. ஏசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம்ப்பா. எல்லா குடும்பத்தையும் கத்திர வேலை இடைத்து ஆசிடுவீங்க. உங்க நாம மட்டும் விடட்டும். அதிகால வேளையிலே துதிக்கிற துதியோட எழுமணும்ப்பா. அது மாத்திரமில்லை, வரக்கூடிய காலத்தை வெளிப்படுத்துங்க. எல்லா தேவையில்லா கிரிகளும் அழிக்கப்படட்டும்ப்பா. கத்தர் பொருட்படுத்துங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு யாரெல்லாம் ஜெபிக்கணாலோ கத்தர் பூர்ண சுகம் தந்து தீர்காயுசு தந்து கத்தர் பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. உங்க நாம மட்டுமே விடட்டும். உம்முடைய ஜீவன்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கும். துதிகான மகிமை எல்லாம் கத்ரா இயேசு கிறிஸ்து ராஜா ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 9442504351 என்ற நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel.
Click the like and share. Click the bell. God bless you.